ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லஞ்சு சாப்பிட்டு முடிச்சோம். இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுல லஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன லஞ்சுன்னா முள்ளங்கி போட்ட சாம்பாரும் கீரை கடையில தான் செஞ்சேன். அதுக்கு தொட்டுக்கு முட்டை பொரிச்சேன். நெத்திலிக்கரோடு இருந்தா அது கொஞ்சமா தொப்பு மாதிரியே வச்சுட்டேன் நானு. அது திருப்பி வரும், நான் பாருங்க, வீடியோல பாருங்க. சாப்பிட்டுட்டு இப்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்பதான் பூ கட்டிட்டு இந்த வீடெல்லாம் நான் கூட்டிட்டு இருக்கிறேன். இப்ப வீடெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தம்பிங்களை போய் கூட்டிட்டு வர போறேன். மணி 4 ஆயிடுச்சு. பசங்க கூப்பிட்டு வரும்போது இன்னைக்கு ஸ்நாக்ஸா அவனோ கேட்டானோ கேசரி கிண்டி கொடுங்கம்மா அப்படின்னு, ரொம்ப நாளா ஆயிடுச்சுமா அப்படின்னானோ. அதனால சரி கூட்டிட்டு வரும்போதே இப்படி வாங்கிட்டு வந்தானா கிண்டி கொடுத்து சாப்பிட வச்சு டியூஷன் அனுப்பிச்சு விடலாம். டியூஷன் அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வெளியில தான் கிளம்ப போறோம். இன்னைக்கு இப்போ பூ கட்டினது மட்டும் கூட்டி ஓரமா ஒதுக்கிடுவேன். பூ 2 கிலோ வந்திருந்தது. என் தங்கச்சி ஆடி மாசம்ன்றதுனால இங்க இருக்கிறா. அதனால கொஞ்சம் சீக்கிரமா அப்படியே பேசிக்கிட்டே படுக்கலாம் இல்ல பேசிக்கிட்டே 2 பேரும் இருந்ததுனால கடன் கட்டியாச்சு. இன்னைக்கு இன்னும் தம்பிங்களை கூப்பிட்டு வேணா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பசங்க சாப்பிட்டுட்டு ஒரு 5:30 மணி 6 மணி ஆகிறதுக்குள்ள ஃபுல்லா திரும்பி ஒரு டைம் கூட்டி வாரி எடுத்து கூட்டிடுவேன். இப்பதான் போய் பசங்களை போய் நம்ம கூப்பிட்டு வர போறோம். போய் பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன். மணிக்கெல்லாம் ஸ்கூல் விட்டுருவாங்க. மணி 4 ஆயிடுச்சு. போய் நான் போய் பசங்களை கூப்பிட்டு வரேன். மணி வேற ஆயிடுச்சு. ரஷ்யன் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியாப்பா? பசங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சுங்க. கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போறேன். நானு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்கினாதான் எனக்கு அடுத்தது வேலையே புரியும். நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அடுத்த வேலை என்னன்னு பாக்கணும். கேசரி செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப ரவை கேசரி தான் செய்ய போறோம். அதுக்கு ரவையை வறுக்கிறதுக்கு கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்திக்கிட்டா போதும். ரவையை இப்போ நம்ம வறுக்க போறோம். நான் பாருங்க இந்த கிளாஸால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா அடி பிடிக்காம நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துப்போம். பாருங்க நம்ம ரவையை நல்லா செவரா வறுத்து எடுத்துக்கு வேற பாத்திரத்துல மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதால இந்த அளவுக்கு தான் ரவை எடுத்தோம். இப்போ அதால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்த்துப்போம். கொஞ்சமாக, நிறைய இல்லை, போதும். இந்த அளவுக்கு சேர்த்தது போதும். இதை நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கெட்டியாயிடும். நல்லா கிண்டணும். நல்லா ரவை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க கெட்டியாகுது பாருங்க. கிண்டி விடும்போதே நம்ம 3 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸால் தான் ரவை எடுத்தோம். 1 கிளாஸு. அதேமாரியே 1 கிளாஸு சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். நான் ரொம்ப கலர் போடல, லைட்டாக தான் போட்டிருக்கேன் கலரு. பாருங்க நல்லா இடுகுது பாருங்க. நல்லா விடாமல் கிண்டினா தான் கட்டி இல்லாமல் இருக்கும். பாருங்க நம்ம இதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் நிறையாவே நெய் ஊற்றிப்போம். நம்ம இன்னும் நெய்யே சேர்க்கல.
அதனால முந்திரி பருப்பை நல்லா நெய்யில பாருங்க. நான் ஒரு 50 நெய்க்கு ஒன்று தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 50 நெய் அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ அதில் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா பொரியட்டும், நல்லா செவரட்டும். நல்லா கிண்டி விட்டுப்போம். பாருங்க நல்லா செவருது. போதும், ரொம்ப கருக வேணாம், இந்த அளவுக்கு செவந்தா போதும். பாருங்க நல்லா வந்து கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு கிண்டுனா போதும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து நெய்யோடு சேர்த்துப்போம். அது கூடயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம். நல்லா ஊற்றி நல்லா கிண்டிட்டா சூப்பரான கேசரி ரெடி. பாருங்க நான் கேசரி செஞ்சுட்டேன். பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேசரி செஞ்சுட்டேன். இப்போ டியூஷன் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சமா அவனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டா செஞ்சு கொடுத்து ஊட்டி விட்டு கூட்டிட்டு போய் டியூஷன்ல விடலாம். சுடப்போகுது. சூடுலாம் இருக்காதுங்க அவ்வளவுக்கு. துவாரகேஷ் கூட்டு எப்படி இருக்கு நீ கேளு. நல்லா இருக்கா? இனிப்புலாம் கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு. இனிப்புலாம் கரெக்டா இருக்கு. போதும். சூப்பரான கேசரி ரெடி.